ஹாய்ங்க, நான் பிரியா. இன்றைக்கி பூரி சுடலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சேங்க. மாவு பிணையும் போது தான் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, முருங்கைக்கீரையை நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு பிணையலாம், எப்படி இருக்குதுன்னு தெரியல. கொஞ்சமாக போட்டு பிணையலான்னு சொல்லிட்டு பிணைஞ்சேன். நான் ஏன் இந்த வேலையை செஞ்சேன்னாங்க, எனக்கே நல்லா தெரியுது உடம்புல ஸ்ட்ரென்த்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. ஏதாவது ஒரு விதத்தில் முருங்கைக்கீரை இன்டேக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். தேய்ச்சாலும் பெருசாக முருங்கைக்கீரை இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஒரு 2 இடத்துல மட்டும்தான் இருந்தது. அப்புறம் சாப்பிட்றப்பவும் பெரிய டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க. கீரை இருக்கிறதே தெரியல, கசப்பாகவும் இல்லை. பூரிக்குள்ளே போட்டால் நம்ம பாப்பாங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க அப்படின்னு பார்த்தா, லக்ஷிதா அந்த கீரையை மட்டும் நோண்டி நோண்டி எடுத்து வச்சு தாங்க சாப்பிட்டா. இதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு குருமா பண்ணால் தான் ஜோஷ்னிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிட்றது என்னமோ 2 பூரி தான். அதுக்கு இந்த எல்லோ கலர் குருமா இருந்தால் தான் சாப்பிடுவாளுங்க. அப்புறம் மதியானம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜோஷ்னி அப்படின்னு சொன்னேங்க. அப்புறம் அவளே என்ன பண்ணான்னா போட்டிக்கோ ஃபுல்லாக தொடச்சா. என்னைக்காவது ஒரு நாள் மூளை வேலை செஞ்சதுன்னா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனு இல்லைன்னா டிவி, இது 2 தவிர்த்து எதுவுமே பண்ண மாட்டா. ஆனால் டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவளே செஞ்சு கொடுத்துருவாளுங்க. போட்டிக்கோ துடைக்கிற வேலை, வீடு துடைக்கிற வேலையில் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக அவளே செஞ்சுருவாளுங்க. அப்புறம் அந்த தண்ணியை தூக்க முடியாமல் போய் வெளியே டிச்சில் கொட்டிட்டு அவள் நடந்து வரும்போது அவள் கால் தர பட்டுருச்சாமாங்க. மறுபடியும் ஒன்ஸ் அந்த ஸ்டிக்கில் தொடச்சிட்டு இருக்கிறா. இவ செஞ்சான்னா இதை பார்த்து லக்ஷிதாவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுவாளுங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சுங்க. மதியானம் வெறும் ரசம் மட்டும்தான் வச்சு சாப்பிட்டோம். நைட்டுக்கு ஒரு பொடி கை கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் 2ஐயும் போட்டு கலவை சட்னி மாதிரி செஞ்சேங்க. தோசைக்கு நல்லா தான் இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லட்சிதா மேடம்க்கு ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக வந்துட்டோங்க. செப்டம்பரில் அவளுக்கு கோட்டேலி நடக்குது. ஃபஸ்ட்டு மீட்டம் அவளுக்கு வைக்கல, ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்கங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாளுங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.